கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தின் பின்பாகம். உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து சடங்காச்சாரங்களை விரும்புகிறவர் அல்ல. கை கழுவுதல் சமய சடங்காச்சாரமாக இருந்தாலும் வெளிப்புறமான சுத்தத்தை விட உள்ளான உள்ளம் சுத்தமாயிருப்பதையே விரும்புகிறார். பரிசேயர் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டுவிடுகிறார்கள். நியாய சாஸ்திரிகள் சுமக்க அரிதான சுமைகளை மக்கள் மீது சுமத்துகிறார்கள். பிதாக்கள் கொலை செய்த தீர்க்கதரிசிகளுக்கு கல்லறைகள் கட்டுகிறார்கள். பரிசேயரும் வேதபாரகரும் அவர் மீது குற்றம் பிடிப்பதிலேயே நோக்கமாயிருந்தார்கள். இவர்கள் வாழ்க்கை தவறான மாதிரியாய் காணப்படுகிறது. நியாய சாஸ்திரிகளின் வாழ்விலும் குறைகளே காணப்படுகின்றது. சத்தியத்தை விளக்கி கூற வேண்டியவர்கள் வெளிப்படையான சடங்காச்சாரங்களிலும் உலக பொருளிலும் கண்ணோக்கமாயிருந்தார்கள். ஆவிக்குரிய காரியங்களை விட்டுவிட்டார்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். புறஜாதி மக்கள் நம்மை பார்த்து கிறிஸ்துவின் அன்பை புரிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நம் உள்ளம் பரிசுத்தமாயிருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மீன்களில் சுத்தமானவை எவை அசுத்தமானவை எவை என்பதை கண்டுபிடிக்க கர்த்தர் ஓர் எளிய வழியை கற்பித்தார். செதில்கள் உள்ளவைகள் எவைகளோ அவை சுத்தமானவை, மற்ற யாவும் அசுத்தமும் அருவருப்புமானவை. செதில்கள் உள்ள மீன்கள் மட்டுமே நீரை எதிர்த்து நீந்தக்கூடியவை. செதில்கள் அற்றவையால் எதிர்த்து நிற்க திராணி இல்லை. அவைகள் தண்ணீரால் அடித்து செல்லப்படும். செதில்கள் உள்ள மீன்கள் சுத்தமான தண்ணீரில் வாழ்கின்றன. செதில்கள் அற்றவை சேற்றில் வாழ்கின்றன. உள்ளத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் பாவத்தை எதிர்த்து வாழ்பவர்கள். உள்ளத்தில் பரிசுத்தம் இல்லாதவர்கள் சேற்றில் வாழும் செதில்களில்லா மீன்களுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். பாவ சேற்றில் வீழ்ந்து கிடக்கிறார்கள். யோசேப்பை பாருங்கள். எத்தனையோ பாடுகள் சோதனைகள் மத்தியிலும் தன்னை பரிசுத்தமாக காத்து கொண்டான். யூதாஸ் காரியோத்தின் உள்ளத்தில் தூய்மை இல்லை. அதனால் பண ஆசையில் வீழ்ந்து போனான். கிறிஸ்தவர்களாகிய நாம் பரிசுத்தமாக வாழவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். உள்ளத்தில் பரிசுத்தமாயிருந்தால் நம் வாழ்க்கையும் பரிசுத்தமாயிருக்கும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, எங்கள் இருதயம் கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாயிராமல் தூய்மையாக இருக்க கிருபை செய்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.